Welcome friends, UGTRB Chemistry Previous Year Question Discussion 2023 Seriesல இன்னைக்கு என்ன question பார்க்கலாம் வாங்க. Question number 129. In the pinnacle and rearrangement, the intermediate form is option A nitrene, option B carbanion, option C benzene, option D carbonium ion. இந்த கொஸ்டின் எங்க எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யூனிட் 9 நேச்சர் ஆஃப் பாண்டிங்ல இன்டர்மீடியேட்ஸ் டாபிக் கீழே வருது. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்மீடியேட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரின்ஸ், கார்பனையான், பென்சைன், கார்போனியம் அயான்ஸ் இருக்கு. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, பினக்கோல் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து நமக்கு பிஜிடிஆர்பியில் யூனிட் 6ல் வருது, நமக்கு யூஜிடிஆர்பி கிடையாது. இருந்தாலும் நமக்கு இன்டர்மீடியேட்ஸ் என்ன மாதிரியான இன்டர்மீடியேட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றதுக்காக இந்த கொஸ்டின் நமக்கு எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். பினக்கோல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,2 டயால். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1,2 டயால் தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷனில் செகண்ட் பொசிஷனில் OH, தேர்ட் பொசிஷன்லேயே OH. ஓகே, மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா 2 டயால் ஹைட்ராக்சி குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? அதனால நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா 2,3 டைமெத்தில் பியூட்டேன் 2,3 டயால். இதுதான் நம்மளுடைய பினக்கலோட ரியாக்டன்ட். ஓகே, இது என்ன பண்ணணும்னா 1,2 ஷிஃப்ட்டுக்கு போகும். இது பிரசன்ஸ் ஆஃப் ஹாட் சல்ஃபியூரிக் ஆசிட். இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருக்கிற H+ என்ன ஆகும்னா இந்த OH எடுத்துக்கிட்டு வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பாருங்க, இங்கே ப்ளஸ் கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்குது. அப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டர்மீடியேட் சொல்றோம். ஓகே, இங்க பாசிட்டிவ் கிரியேட் ஆகுது. திஸ் இஸ் த இன்டர்மீடியேட். ஸோ இதை வந்து இந்த பாசிட்டிவை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன ஆகும்னா இந்த மெத்தில் குரூப் போயிட்டு இங்க போயிட்டு ஷிஃப்ட் ஆகும். இதுதான் 1,2 ஷிஃப்டிங்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும், இங்க பாசிட்டிவ் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த இந்த ரியாக்ஷன்ல இருந்தே நம்ம என்ன நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்றது நீங்க ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் மெத்தில் குரூப், இங்கேயும் மெத்தில் குரூப், இங்கேயும் மெத்தில் குரூப் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகுது, ரிமூவ் ஆகுது. அப்போ இது என்ன ஆகும், இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு டபுள் பாண்டாக கிரியேட் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பினக்கோலன்ற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, C டபுள் பாண்டு O, C CH3 CH3 CH3. இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா 2,3 டைமெத்தில் பியூட்டேன் 2 ஓன். இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம பினக்கோல்னு சொல்லுவோம். இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பினக்கோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்றோம். ஸோ நமக்கு என்ன வந்து நமக்கு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. இந்த இடத்துல பிளஸ்னாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்போகேட்டையான்னு சொல்லுவோம், ஆர் அதர்வைஸ் கார்போனியம் அயான் சொல்லுவோம். அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கும், நமக்கு கார்போனியம் அயான் தான் நமக்கு பினக்கோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல ஆன்சரா நமக்கு கிடைக்குது. அப்போ 129க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 130. The isomerism exhibited by malic acid and fumaric acid is option A position isomerism, option B functional isomerism, option C optical isomerism, option D geometrical isomerism. இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 9 ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா ஐசோமெரிசம் டாபிக்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஐசோமெரிசம்னா என்ன சொல்லுவோம், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, அதுதான் நம்ம ஐசோமெரிசம் சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த ஐசோமெரிசத்தினோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் கிளாசிஃபை பண்றோம். அனதர் ஒன் இஸ் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ்ல என்னென்ன டைப்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் பொசிஷன் ஐசோமர்ஸ், ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ், தென் டாட்டோமெரிசம். இது எல்லாமே வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ்க்கு கீழே வரும். தென் ஸ்டீரியோ ஐசோமர்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 டைப்பாக கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று கன்ஃபர்மேஷனல், இன்னொன்று கான்ஃபிகரேஷன். அந்த கான்ஃபிகரேஷனல் ஐசோமர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா 2 டைப்பாக கிளாசிஃபை பண்ணுறோம். ஒன்று ஆப்டிக்கல் ஐசோமரிசம், another one is geometrical isomerism சொல்றோம். ஓகேங்களா? புரியுதுங்களா சொல்றது? இப்போ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்ன்றது என்னன்னா இட் ஃபார்ம் எனன்ஷியோமர்ஸ்.
ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் தான் என்ன பண்ணோம்னா சிஸ் டிரான்ஸ் ஐசோமர்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின் என்னன்னா மேலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமாரிக் ஆசிடோட ஐசோமெரிசம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல எக்ஸிபிட் ஆகுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேலிக் ஆசிடோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் சைடுல COOH பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, அதே மாதிரி ஃபியூமாரிக் ஆசிட் என்னன்னா ஆப்போசிட் சைடுல COOH பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா சேம் சைடுல ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதை நம்ம சிஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சைடுல பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம டிரான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இது சிஸ், இது டிரான்ஸ். சிஸ்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா? அப்போ சிஸ்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்னு சொல்லுவோம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் தான் இதுக்கு ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஓகே, இது ரெண்டும் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசத்துக்கு கீழே வந்துரும். இது ரெண்டு தான் என்ன பண்றோம்னா கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசத்துல 2 டைப்ஸ், ஆப்டிக்கல், ஜியோமெட்ரிக்கல். நம்மளோட क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் தான் வரும். ஓகே, அப்போ 130க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन 131. In the structure given below, which are the chiral carbons? Option A 1 and 2, option B 3 only, option C 1 only, option D 2 only. இந்த क्वेश्चन எங்க இருந்து எடுத்துட்டாங்கன்னா யூனிட் 9ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுவும் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இங்க ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல எந்த கார்பன் வந்து கைரல் கார்பன், அதுதான் நம்மளோட क्वेश्चनே. ஓகே, இது வந்து 3, இது 2, இது 1 ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க क्वेश्चनல. அப்போ இந்த 3 கார்பன்ல எந்த கார்பன் கைரல் கார்பன், தட் இஸ் அவர் क्वेश्चन. கைரல் கார்பனா இருக்கணும்னா அதுக்கு கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல அட்டாச் ஆகி இருக்கிற ஆட்டம்ஸ் ஆர் குரூப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். அதுதான் வந்து கைரல் கார்பனுக்கு உண்டான மெயினான கண்டிஷனே. அப்படி பார்க்கும்பொழுது இங்க இந்த கார்பன் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா 3மே என்னது சேம் ஆட்டம் பிரசண்டா இருக்கு. அப்போ இது கண்டிப்பா இது கைரல் கார்பனா இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகேவா, இப்போ இந்த கார்பன் பாருங்க, இதுவும் சேம் ஆட்டம் பிரசண்டா இருக்கு, ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ இதுவும் நமக்கு கைரல் கார்பனா இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த கார்பன் பாருங்க, ஹைட்ரஜன், டியூட்ரியம், குளோரின். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லுமே ஒரு டிஃப்ரெண்ட் குரூப். அப்போ 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆர் குரூப் பிரசண்டா இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த கார்பனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கைரல் கார்பன் சொல்றோம். ஓகேவா, அப்போ நமக்கு 3rd கார்பன் தான் நமக்கு கைரல் கார்பனா இருக்கு இந்த காம்பவுண்டுக்கு. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 only தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ 131க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் கரெக்ட் ஆன்சர். Thank you friends.